අලිමංකඩ රජ ලුණු හැටියට මේ ලුණු මේස ලුණු අද රටට අපි දායාද කරලා තියෙනවා. இலங்கையினுடைய மிக மிக முக்கியமான ஒரு இடம் ஆனையரவு. ஆனையரவுடைய உப்பளம் இன்றைய நாள்ல மீளவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உப்பளத்தினுடைய வரலாறு, அது மட்டும் இல்லாம இந்த உப்பளத்துல உற்பத்தியாகின்ற உப்புகள் இங்க இருந்து ஆரம்பிக்கப்பட்டது, எங்க இருந்து ஆரம்பிக்கப்பட்டது, இப்ப என்ன இந்த நேரத்துல பேசப்படுது, இன்றைய ஆரம்பத்தின் பிறகு பேசப்படுகின்ற விஷயங்கள் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களோட இன்றைய நாளுக்கான முக்கியமான செய்திகளை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனையரவு உப்பளம், இந்த உப்பளத்தினுடைய வரலாறு அப்படின்றது நீண்ட கால வரலாறு. இன்றைய நாள்ல என்ன பொதுவா பேசப்படுதுன்னு சொன்னா, ரஜ உப்பு அப்படின்ற ஒரு பிராண்ட் அல்லது ஒரு என்ன சொல்றது, புது செய்யப்பட்ட ஒரு பேக்கெட்ல ரஜ உப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் செய்யப்பட்டு இப்பொழுது நாடு முழுவதும் ஆனையரவு உப்பளத்திலிருந்து உற்பத்தியாகிற உப்பு நாடு முழுவதும் விநியோகிக்கப்பட போகுது. விநியோகிக்கப்படுறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்து முடிந்தது. ஏற்கனவே உற்பத்திகள் நடந்து கொண்டிருக்கு. இன்றைய நாள் அது உத்தியோகபூர்வமா ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். இதுல ஒரு பெரிய ஒரு விமர்சனம் இப்ப எழுந்திருக்கு. இதனுடைய வரலாறை பார்த்துட்டு அது என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கலாம். ஏன் இந்த சர்ச்சை எழுந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். 1937ஆம் ஆண்டு முதல் ஒரு விஷயம் சொல்லணும். இந்த ஆனையரவு உப்பளம் அப்படின்றது கடந்த கால இலங்கையினுடைய 75 வருட கால ஆட்சியிலிருந்து எந்த அரசாங்கமும் ஆரம்பிக்காத ஒரு விஷயம் தான் இது. அதாவது எந்த அரசாங்கமும் இது ஆரம்பிக்கல. இது பிரித்தானிய குடியரசால ஆரம்பிக்கப்பட்டது, அல்லது பிரித்தானிய குடியரசால தான் இந்த இடம் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றது. 1946 ஏக்கர் நிலப்பரப்புல ஆனையரவுல இந்த உப்பளத்தை அமைக்கிறதுக்கு பிரித்தானிய அரசு முடிவு செய்துதான் இந்த இடத்தை ஒதுக்கியிருந்தாங்க. அடுத்த வருஷமே 1938ஆம் ஆண்டே இந்த உப்பளம், ஆனையரவு உப்பளம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய அளவான இலங்கையினுடைய உப்பு தேவையை 99% பூர்த்தி செய்த ஒரு உற்பத்தி ஆலை இந்த ஆனையரவு உப்பளம் அப்படின்னு சொல்லலாம். இது 1990ஆம் ஆண்டு வரைக்கும் மிகப்பெரிய அளவுல இயங்கி வந்த ஒரு நிறுவனம் அல்லது ஆலை, அரசாங்கத்துக்கு சொந்தமான ஆலை. அதுக்கு பிறகு சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு ஒவ்வொரு அரசாங்கங்களும் இதை பொறுப்பேற்றுக் கொண்டது. அந்தந்த அரசாங்கங்கள் இதை நடத்தி வந்தது. இந்த உப்பு உற்பத்தி ஆலையிலிருந்து 60,000 முதல் 80,000 மெட்ரிக் டன் உப்புகள் ஒரு வருஷத்துக்கு உற்பத்தியாகி இருக்கு. இந்த இலங்கையினுடைய உப்பு தேவையை பூர்த்தி செய்து இது வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆகியிருக்கு. இந்த உப்பு உற்பத்தி ஆலை 1990ஆம் ஆண்டு உள்நாட்டில் நடந்த போரினுடைய உக்கிரம் காரணமாக இந்த உற்பத்திகள் தடை செய்யப்பட்டிருந்தது அல்லது நிறுத்தப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு 2004ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளால் இது மீளவும் இயக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பகுதி அளவில் அவங்க இயக்கியிருக்காங்க. அந்த நேரத்தில் உப்பு தேவையை பூர்த்தி செய்ததுக்காக இந்த உப்பு உற்பத்தி ஆலை இயக்கப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தேவைப்பட்ட நேரத்தில் இதை இயக்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு இன்னும் அந்த போரினுடைய பரவல் காரணமாக மீண்டும் அது நிறுத்தப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு அரசாங்கங்கள் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமாகவும் பேசப்பட்டாலும் முழுமை பெறாமவே இருந்தது. கடந்த அரசாங்கமும் இதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு தான் இருந்தாங்க. ஒரு நிறுவனத்துக்கு இதை கொடுத்திருந்தாங்க. அந்த நிறுவனம் அந்த வேலைகளை ஆரம்பிச்சு இப்ப இந்த அரசாங்கத்தால இது திறக்கப்பட்டிருக்கு. இதுதான் இதனுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து வந்த வரலாறு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இதுல இந்த பேர் தொடர்பாக வரும்போது தேடி பார்க்கும்போது இருந்த விஷயம், இதுக்கு ஒரு பேர் வைக்கப்பட்டிருந்ததா, இந்த உற்பத்தியில எடுக்கப்படுகின்ற உப்புகளுக்கு பேர் இருந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த உப்புக்கு ஆனையரவு உப்பளம் அப்படின்றதான் பேர் வந்திருக்கு. இந்த 60,000 முதல் 80,000 மெட்ரிக் டன் உப்புகள் இங்க உற்பத்தி செய்தாலும் இது பொதி செய்யப்பட்டு ஒரு பேரோட விற்பனை செய்யப்படல. இது என்ன செஞ்சிருக்காங்கன்னா, மொத்தமா ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 1000 மெட்ரிக் டன் இல்ல 2000 மெட்ரிக் டன் ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த நிறுவனங்கள் இந்த உப்பை எடுத்து தங்களுடைய பெயர்கள்ல பொதி செய்துதான் நாட்டுக்குள்ள விற்பனை செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு நிறுவனங்களும் தங்களுடைய பெயர்கள்ல, ஒரே உப்பு தான் வேற பெயர்கள்ல நாங்க வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். அது ஆனையரவு உப்பு, அதாவது உப்பளத்திலிருந்து இந்த உப்புகள் 90ஆம் ஆண்டுக்கு முதல்ல வந்த உப்புகளாக இருந்திருந்தா இந்த உப்பு உற்பத்தி நிலையத்திலிருந்து தான் வந்திருக்கு. அதுக்கு பிறகு இந்த உப்பு புத்தளத்துல உற்பத்தி செய்யப்பட்டது. இந்த மாதிரி பல இடங்களுக்கு மாற்றப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்டாலும் இப்ப மீண்டும் இது ஆனையரவு உப்பளத்துல உற்பத்தி செய்யறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்காங்க. இப்பதான் இந்த உப்பு உற்பத்தி ஆலையிலிருந்து பொதி செய்யப்பட்டு அதாவது பொதியில ஒரு கிலோ பேக்கெட் நினைக்கிறது, அதுல உற்பத்தியை ஆரம்பிச்சு இப்பொழுது விநியோகம் நேரடியா வாடிக்கையாளர்களுக்கு விநியோகிக்கப்படுது. இது நேரடியாகவே விநியோகிக்கப்படுது. ஆனையரவு உற்பத்தியிலிருந்து மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. எனவே இங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. இது ராஜா அப்படின்ற பேரை ரஜ அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க அப்படின்றதான் இப்போ ஒரு சர்ச்சையான விஷயம். இன்னொரு பக்கமாக பேசப்படுது,
இப்ப ஆனையரவுல மிக பிரபலமான அல்லது மிக முக்கியமான ஒரு இடமான இந்த உப்பளத்தினுடைய உற்பத்தியை ஏன் ஒரு தமிழ் பெயர்ல வைக்க முடியாமல் போனது? அதற்கு ஏன் அங்க இருக்கிற அதிகாரிகள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுக்கு அரசாங்கத்திடம் பரிந்துரை செய்யல? ரஜ அப்படின்றது பொதுவான ஒரு பெயர். பொதுவா ரஜன்றது அரச அப்படின்னு சொல்லலாம். சிங்களத்துல சொல்லுவாங்க ரஜ. இப்ப ரஜரட்ட பல்கலைக்கழகம் வைப்பாங்க. இப்ப மொரட்டுவனா மொரட்டுவ பல்கலைக்கழகம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல இடங்கள் வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல ஏன் ஆனையரவு உப்பளத்தை ரஜ உப்பளம் அல்லது உப்பு அப்படின்னு சொல்லி வச்சாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சை தான் இப்பொழுது ஒரு என்ன சொல்றது சர்ச்சைன்றதை விட இது தமிழ் பக்கமா இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பேரை வச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இப்பொழுது சமூக வலைதளங்கள்ல பேசப்படுது. மற்ற பக்கங்கள்லையும் இந்த மாதிரியான ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு பிரதேசங்களுக்கு ஏற்ற மாதிரியான பேர்கள் இருக்கும். ஒரு பிரபலம் ஆனையரோ அப்படின்றது உண்மையை சொல்ல போனா பெரிய அளவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம், தெரியாத இடம்னு சொல்லலாது, பெரிய அளவாக தெரிஞ்ச இடம். அந்த பேர்ல ஒரு தயாரிப்பு வருது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா நூறலியா உருளைக்கிழங்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு மதிப்பு, அதுக்கு ஒரு தரம் இருக்கும். மதிப்புன்றதோட தரம் இருக்கும். தலவாக்கல வட்டவள தேயிலை அப்படின்னும் போது அதுக்கு ஒரு தரம் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை நாட்டில் இருக்கிறவங்க அல்லது அந்த வாடிக்கையாளர்கள் அதிகமாக விரும்புவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆனையரவு அப்படின்ற பெயரை இந்த உப்பு பெயருக்கு வச்சிருக்கலாமே, இதை யாருமே ஏன் பரிந்துரை செய்யல அரசாங்கத்துக்கு, அரசாங்கமே இதை யோசிச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இப்பொழுது பேசப்படுது. நிறைய பேர் இதுக்கு இந்த அந்த பதிவுகளுக்கு கீழே கமெண்ட்ஸ்களை நாங்க கிடைச்சது, ஏன் திரும்பவும் நீங்க இனவாதம் பேசுறீங்க? நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் என்ன, ஆந்திராபுரத்துல இருந்தாங்க, பொலனறுவில் இருந்தாங்க, ஆனையரவில் இருந்தாங்க, யாழ்ப்பாணத்தில் இருந்தாங்க, எல்லாமே நாட்டுக்குள்ள தானே இருக்கு. அதுக்கு பேரு என்ன வச்சா என்ன, ராஜேண்ட் வச்சாலும் என்ன அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை நான் பார்த்தேன். இது எப்படின்னு சொன்னா இதுல ஒரு ஆதங்கம் தான் இதுல வைக்கப்படுது. අලිමංකඩ රජ ලුණු හැටියට මේ ලුණු මේස ලුණු අද රටට අපි දායාද කරලා තියෙනවා. எனவே இந்த விஷயம் இன்றைய நாள்ல பரவலா பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக எல்லாரும் இதை பத்தியே பேசுற என்னதான் இதுல நடந்திருக்கு அப்படின்றத தேடுற ஒரு விஷயமாகவும் மாறி இருந்தது. தேடி பார்க்கும்போது இந்த மாதிரி தகவல்கள் கிடைச்சது. ஆரம்பத்தில இருந்து இது பொது செய்யப்படலை அப்படின்றதை தாண்டி இது ஒரு மொத்தமான விற்பனை செய்யப்பட்ட ஆனையரவு உப்பளத்தினுடைய உப்பு அப்படின்ற பேர்ல தான் இருந்திருக்கு. இப்ப அது ரஜ உப்பாக மாறி நாடு முழுவதும் உப்பு உற்பத்தி ஆனையரவுல இருந்து போகுது அப்படின்றது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான். நீங்க என்ன சொல்றீங்க? இந்த விஷயத்துல இருந்து என்ன உங்களுடைய கருத்தா இருக்கும் அப்படின்றத கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்றைய நாள்ல ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயக்க அவர்கள் ஒரு பொதுமக்கள் கூட்டத்துல உரையாற்றியிருந்தாரு. அதுல ஒரு விஷயத்த 2-3 விஷயம் சொல்லியிருந்தாரு. அந்த விஷயத்த பார்க்கலாம். அதாவது தங்களுடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்ல சொல்லப்பட்ட விஷயம்னு சொன்னா, இப்ப ஒரு பேங்க்ல நாங்க ஒரு கடன் எடுக்கிறோம், லோன் எடுக்கிறோம்னு சொன்னா கரண்டஸ் கேட்பாங்க. கரண்டஸ் இல்ல சைன் பண்றதுக்கு கேட்பாங்க. ஒரு அரச உத்தியோகத்தர் அல்லது ஏதாவது ஒரு பதவியில் இருக்கவங்க இது கேட்பாங்க. அதனால நிறைய விவசாயிகள் அல்லது இளம் விவசாயிகள், அதாவது ஏதாவது தொழில் செய்யற வரவங்களுக்கு பெரிய ஒரு சிக்கலாக இருந்தது கடந்த நாட்கள்ல. இதற்கான ஒரு தீர்வை வழங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்றைய நாள்ல அவருடைய உரையில சொல்லியிருக்காரு, இனி அதுக்கான எல்லா விஷயங்களும் செய்து முடிச்சாச்சு, அமல்படுத்தப்பட போகுது. எந்த விதமான கரண்டஸும் இல்லாம நீங்க ஒரு வியாபாரம் செய்யறதுக்கு இளம் விவசாயிகள் தங்களுடைய விவசாயத்தை காட்டி விவசாய நிலத்தை வைத்துக்கொண்டு லோன் எடுக்கலாம். அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை, அதுக்கான எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டாச்சு அப்படின்ற மாதிரி அவருடைய இன்றைய உரையில அவர் குறிப்பிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இன்னும் பல புதிய திட்டங்கள் ஆரம்பிக்கப்படுது. இந்த விவசாயம் தொடர்பான கடன் வழங்குறது தொடர்பான பல வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படுது. அதோட ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல இலங்கையினுடைய வருமானம் அப்படின்றது இந்த அரசாங்கம் எதிர்பார்க்காத அளவான அதிக வருமானம், வரி மூலமாக உற்பத்திகள் மூலமாக வருமானத்தை பெற்றிருக்கிறது நாடு அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. இதுவரை காலமும் 6 மாசத்துல எந்த அரசாங்கமும் செய்யாத மிகப்பெரிய அளவிலான பல விஷயங்களை இந்த அரசாங்கம் செய்து முடித்திருக்கிறது. எந்த இடத்திலையும் இந்த அரசாங்கம் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அல்லது எந்த இடத்திலையும் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சரோ பாராளுமன்ற உறுப்பினரோ ஒரு ஊழல்ல சம்பந்தப்பட்டிருக்காரு அல்லது ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்படாத ஒரு அரசாங்கமாக இந்த 6 மாத கால அரசாங்கம் உங்களுக்கு பலதரப்பட்ட சேவையை வழங்கி கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் பல விஷயங்களை இந்த வருஷத்துல அமல்படுத்த போறோம். அதோட ஊழல் அரசியல்வாதிகள் பலர் கடந்த நாட்கள்ல கைது செய்யப்பட்டிருக்காங்க. வருகின்ற ஏப்ரல் மாதம் 4, 5, 6ஆம் தேதிகளில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வராரு. முக்கியமான பேச்சுவார்த்தைகள், குறிப்பா மீனவர்கள் தொடர்பான எல்லை மீறுதல், கைதுகள் நடவடிக்கைகள் தொடர்பான முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபடலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஒரு முக்கியமான விஷயமாக கடந்த நாட்கள்ல பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக மாறி இருக்கு. எனவே இது தொடர்பாக பேசப்படும் சொல்லி எதிர்பார்க்கலாம். அதோடு சேர்த்து நேற்றைய நாள்ல மியான்மர்ல நடந்த பூமி அதிர்ச்சியின் காரணமாக
கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான 1200 நெருங்கி இருக்கிற அளவில் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட தகவல்கள் அடிப்படையில் 1200 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. சர்வதேச ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுகின்ற ஒரு முக்கியமான செய்தியாக இன்றைய நாளிலையும் இது இருக்கு. எனவே இந்த செய்திகள் இன்றைய நாள் அதிகமாக பார்க்கப்பட்ட செய்திகள். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.